அப்ப அதிமுக அடுத்து எப்படி நகரப் போகிறது? அவங்க அணி அமைக்க போகிற அணியை பொறுத்து தான் இருக்கு. 2 கட்சிகள் தான் இன்னும் மீதம் இருக்கு. ஓரளவுக்கு ஒரு அணி அமைக்கிறாங்க, கொஞ்சம் வலுவா இருக்கும்னா பாமகவை அவங்க இழுத்துட்டு வரணும், தேமுதிகவை தங்கள் பக்கம் இழுக்கணும். ஆனால் அது போதுமான அணி அல்ல அப்படிங்கிறத நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் கொஞ்சம் காட்டுச்சு. கடந்த சட்டமன்ற தேர்தலும் அப்படிதான் முடிவுகளை சொல்லிச்சு. தலைமை பண்பை காட்டி, திமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டி, இல்லை ஸ்டாலினோட நான் நல்ல முதலமைச்சராக இருப்பேன்னு சொல்லி அதை மக்கள் நம்பினால் அவங்க எதிர்பார்க்கறது நடக்கும். அது பிரயத்தனப்படணும், ரொம்ப பிரயத்தனப்படணும். ஜனநாயகத்தில் நடக்கவே நடக்காது நம்ம சொல்லக்கூடாது. எடப்பாடி ஜெயிக்கவே மாட்டார் நம்ம சொன்னா இல்லை, இவ்வளவு தவறுகள் எல்லாம் திருத்தினா நீங்களும் வர முடியுங்கிறதா நம்மளுடைய வாதமா இருக்கு. கட்சி பலவீனமா இருக்குன்னு முதல்ல ஒத்துக்கணும். அதுதான் ஒரு தலைவனுக்கு அடையாளம். இல்ல நல்லா இருக்கோம், நாங்க நல்லா இருக்கோம், எங்கள் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்குன்னு விட்டாரு பாருங்க ஒரு அறிக்கை. இதெல்லாம் எந்த தலைவனாவது இப்படி ஒரு பொய் சொல்லுவாங்களா? அதிகாரப்பூர்வமா வெப்சைட்ல இருக்கு, எல்லா பத்திரிகைகளையும் பிரிண்டட் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கு, எங்கள் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறதுன்னு ஒரு அறிக்கையை விட்டு அவரையும் ஏமாத்தி, தொண்டர்களையும் ஏமாத்தி, மக்களையும் முட்டாளா நினைச்சுக்கிட்டு, இவரோட புத்திசாலிங்கள் மக்கள்லாம் முட்டாள் கிடையாது, இந்த தவறுகளை திருத்திக்கிட்டாலே போதுங்கிற. இதுல என்ன வைக்க வேண்டி கிடையாது. இது பலவீனம் அடைஞ்சிருக்கிறோம்னு எந்த தலைவர் சொல்லுவாங்க? அதான் சொன்னேன். நம்ம பலமா இருக்கிறோம், இன்னும் பலம் அடைவோம். நீங்க அறிக்கை விட்டு ஆமா நாங்கள் மிக வலுவாக இருந்தோம், நேற்று வெளியான தேர்தல் முடிவுகளிலிருந்து நாங்கள் மிக பலவீனமாக இருக்கிறோம் அப்படின்லாம் அறிக்கை விட வேண்டாம். பூட்டி அறைகளுக்குள் நடக்கிற செயற்குழு பொதுக்குழு கூட நீங்க அதை பத்தி விவாதிக்க விட மாட்டீங்க, அதை பத்தி பேசாதீங்கிறீங்க. இது நல்லது இல்லைன்னு சொல்றேன். தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.